ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் மை சேனல் பிளாங்கி 2025 ஃபஸ்ட்டு வீடியோங்க. இந்த வருஷம் நல்லா போகணும் அப்படி கடலில் வேண்டிக்கலாம். உங்களுக்கு இந்த இயர் பெஸ்ட்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷமாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி எப்போவுமே சாப்பிட்டுட்டு தூங்குறது இதுதான் எப்போவுமே போகும். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் எந்த கோயிலுக்கு போயிருந்தோன்னா மருதமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். நான் நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் மருதமலை போவோன்னு. சடனாக போட்ட பிளான் தான் இது. அந்த அன்றைக்கி 31 நைட்டு போட்ட பிளான் தான். அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே தம்பிங்கூடையெல்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மருதமலையில் கூட்டமும் இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த ஃபங்க்ஷன் அப்பவும் எந்த கோயில் பக்கமும் போக மாட்டேன். ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குன்றதுனால இன்றைக்கி சரி போவோம் அப்படின்றதுக்காக போனேன். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க நான். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ஹில் ஸ்டேஷனில் 2 வீலர் ஓட்டுறேன். பார்க்கிங்க்கு இடம் தேடிக்கிட்டே இருந்தோம். ஒரு இடம் கிடச்சிச்சு. பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் சாமியை பார்க்கலான்னு. நாங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் மருதமலை போயிட்டோம். ஆனால் 7 மணிக்கே இவ்வளோ கூட்டம் இந்த ஸ்டெப்பில் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்துச்சு அதை பார்த்துட்டு. அது கூட நான் கேட்டேன், டே இதே வழியாவோ நான் ஏறி போயிட்டாடா அப்படின்னு கூட கேட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. நாங்களே ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி தான் இருக்கோம். இப்போ எங்கள் பின்னாடி யாரும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு காமிக்கிறேன். இது எங்களுக்கு முன்னாடி இருந்த கூட்டம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எங்களுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம். அங்கே பாருங்களேன், இந்த படிக்கட்டு எண்டு வரைக்கும் கூட்டம் தான். போடா கடைசியில் 1 மணி நேரத்துக்கு மேலே லைனில் நின்று சாமி பார்க்கறதுக்கு பக்கத்தில் போயிட்டோம். இதுதான் அந்த வீடியோ. அப்புறம் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தோம். முருகர் தெரிகிறாரான்னு லைட்டாக தெரிஞ்சார். அதனால் உங்களுக்கும் காமிக்கலான்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாம்பாட்டி சித்தர் கோயில். எப்போ போனாலும் எங்கள் அம்மா சின்ன வயசில் அங்கே கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. போயிட்டு வா போகலான்ட்டு போயிடுவாங்க. என்னைக்காவது ரேராக தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு போவோம். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கே போய் சாமி கும்பிடுறது. அதனால் பசங்களும் நம்ம அங்கே கீழே போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நானும் ஜாலியாக சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு அப்படியே அவன் இதே ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு வரும்போது இருக்கிற ரிலாக்ஸ் இருக்கே
பா வேறு லெவலாக இருக்கும். இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 மணி 11:30 இருக்கும். அப்படியே நாங்களும் கீழே இறங்கி வந்துட்டோம். வந்ததையும் அடுத்து சாய்பாபா கோயில் போனோம். அங்கே போனோன்னா சரி சீக்கிரமாக சாமி கும்பிட்டு போகலான்னு பார்த்தா க்யூ மெயின் ரோடு வரைக்கும் நிற்கிது. எப்பட்றா இன்னைக்கு சாமி கும்பிட்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இப்படியே ரொம்ப நேரம் கழித்து இது வந்து உள்ளேயே இவ்வளோ க்யூ போகுதுன்னா வெளியில் வந்து எவ்வளோ தூரம் க்யூ இன்னொன்று ஃபஸ்ட் டைம் வந்து சாய்பாபா கோயில் போகிறேன். அது மாதிரி இந்த இடம் வந்து செம்மையாக இருந்தது. அந்த கோயிலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். அதனால் வந்து நான் வீடியோ கவர் பண்ணேன். ரொம்ப நேரம் நின்று முடிச்சுட்டு ஃபைனலி சாய்பாபாவையும் பார்த்தாச்சு. இந்த வருஷம் வந்து நான் நினச்சி பார்க்காத ஒன்று, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று. எத்தனையோ டைம் அந்த கோயில் சைடெல்லாம் போயிருக்கேன். பட் இந்த டைம் தான் வந்து கோயிலுக்குள்ளே போய் நான் நல்லபடியாக சாய்பாபாவையும் கும்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போனது. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் பணம் கொடுத்தாங்க. 10 ரூபா புது நோட்டு அப்படியே சுட சுட கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்கிட்டு ஜாலியாக வந்துட்டோம். ஓகே டாடா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.